itinerary to Thailand. Welcome to my channel. In this video, I'm going to talk about my recent trip to Bangkok. Yeah, Thailand. எஸ். அப்போ நான் வந்து டிசம்பர் மந்தோட மிட்ல தான் இங்கேருந்து தாய்லாந்து கிளம்புனேன். ஸோ, நான் சூஸ் பண்ண ஏர்லைன் வந்து ஏர் இண்டியா. பிகாஸ் ஏர் இண்டியால பேக்கேஜ் வந்து 25 கேஜிஸ் ஃப்ரீயாவே குடுப்பாங்க. மத்ததுலலாம் பெய்டு. ஸோ, நாங்க வந்து சென்னை டூ டெல்லி, டெல்லி டூ பேங்காக் அப்படிதான் புக் பண்ணோம் இங்கேருந்து போறப்போ. பெர் ஹெட் வந்து 35K ஆச்சு. ஸோ, ரவுண்ட் ட்ரிப்புக்கு. ஸோ, இங்கேருந்து நாங்க டெல்லி போயிட்டு, டெல்லியில ஒரு 3 1/2 ஹார்ஸ் லே ஓவர். தென் வி வென்ட் டூ பேங்காக். ஆக்சுவலி நீங்க சென்னை டூ டெல்லி போயிட்டு பேங்காக் போற மாரினா, இமிகிரேஷன் உங்களுக்கு வந்து டெல்லியில தான் இருக்கும். ஸோ, யூல் பி டேக்கிங் யூர் பாஸ்போர்ட் அண்ட் கோயிங் டூ இமிகிரேஷன் ஆஃபீசர். ஸோ, அவங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் பர்ப்பஸ் ஆஃப் விசிட் டூ பேங்காக் அப்படின்னு. ஸோ, யூ ஹேவ் டு டெல் வாட் இஸ் யுவர் பர்ப்பஸ்ன்னு. வி வென்ட் ஃபார் டூரிசம். ஸோ, நாங்க வந்து டூரிசம் அப்படின்னு சொன்னோம். ஸோ, அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு அ இமிகிரேஷன் ஆஃபீசர் வந்து ஒரு சீல் குத்துவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க போய்க்கலாம். ஆக்சுவலி அ வெரி இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் உங்க பேக்ல என்னென்ன கொண்டு போணும் அப்படின்னு. திஸ் இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஐ ஹேவ் டிட். ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ் என்னுடைய கிரீம்ஸ், லோஷன்ஸ் எல்லாமே ஒரு 150 எம்எல்க்கு இருக்கிற மேல எல்லாமே வந்துட்டு நானு என்னோட ஹேண்ட் லக்கேஜ்ல போட்டு எடுத்துட்டு போயிட்டேன். வாட் ஹேப்பன்ட் இஸ் அங்க போயிட்டு டெல்லியில பண்ணல. பட் பேங்காக் டூ கிராபி போனேன். ஸோ கிராபில வந்துட்டு பண்ணாங்க. ஸோ டான் மேயான் ஏர்போர்ட்ல ஸோ என்ன பண்ணாங்க, என்னுடைய எல்லா கிரீம்ஸ் எல்லாம் எடுத்து குப்பையில போட்டுட்டாங்க. அண்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஆல்வேஸ் நம்ம டெல்லி ஏர்போர்ட்ல வந்து வாட்டர் பாட்டில்ஸ்லாம் தூக்கி போட மாட்டாங்க. நீங்க வாட்டர் கொண்டு போனாலும் ப்ராப்ளம் இல்ல. பட் பேங்காக்லயும் சரி, அங்கருந்து கிராபி போம்போதும் சரி, அங்கேயும் வந்துட்டு தூக்கி போட்டுருவாங்க. உங்க வாட்டர டிஸ்போஸ் பண்ணிருவாங்க. உங்க நீங்க பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா, உங்க வாட்டர டிஸ்போஸ் பண்ணிருவாங்க. ஆர் நீங்க பாட்டிலோட வச்சிருந்தீங்கன்னா, அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. பிளாஸ்டிக் பாட்டிலோட வச்சிருந்தீங்க அப்படின்னா. அண்ட் யூ ஷுட் நாட் டேக் நைஃப், சிசர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது. லைட்டர் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போகக்கூடாது. அண்ட் எஸ்பெஷலி உங்களோட கிரீம்ஸ் எல்லாமே ஒரு 150 கிராம்ஸ் 150 எம்எல்க்கு கீழ இருக்க மாதிரி 150 டூ 100 கீழ இருக்க மாரி எடுத்துட்டு போங்க. பிகாஸ் 100க்கு மேல 150க்கு மேல எப்படின்னா தூக்கி போட்டுருவாங்க. இங்க என்னதான் கெஞ்சினாலும், என்ன பண்ணாலும் அவங்க குடுக்கவே மாட்டாங்க. அண்ட் இங்கேருந்து நீங்க டெல்லி போயிட்டு, டெல்லில வந்து அ இருந்துட்டு உங்களோட பேக்கேஜ்லாம் வந்துட்டு நீங்க ஏர் இண்டியால போம்போது, டைரக்ட்டா அவங்களே இது பண்ணிருவாங்க. ஆ அம் பேங்காக்கோட இதுக்கு போயிடும். நீங்க வந்து எடுத்துட்டு போய் மறுபடியும் குடுக்க வேண்டியதில்ல, உங்களோட பேக்கேஜஸ் எல்லாத்தையும். அண்ட் நீங்க பேங்காக் போயிட்டீங்க அப்படின்னா, உங்களோட பேக்கேஜஸ்லாம் கிடைச்சிரும். ஸோ அங்கருந்து நீங்க வந்து போய்க்கலாம். அண்ட் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் நீங்க பேங்காக் போனோனே அங்க இமிகிரேஷன் இருக்கும். அங்க வந்து கரெக்ட்டா லைன்ல போங்க. ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, தேர் வாஸ் ஆக்சுவலி அ லைன். அந்த இது போட்டிருப்பாங்க இல்லையா, நம்ம போறதுக்காக. ஸோ ஒருத்தர் வந்து அத தூக்கிட்டு உள்ள போனாரு. ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ் அங்கருந்து ஒரு செக்யூரிட்டி வந்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஜஸ்ட் கையில செய்கை தான் பின்னாடி போ அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி அது ஒரு இந்தியன் தான் அவங்க. ஸோ இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அந்த இடத்துல. ஸோ அப்படி பண்ணாதீங்க இனிமேலு. ஸோ நீங்க லைன்ல நின்னு போலாம். போயிட்டு இமிகிரேஷன் ஆஃபீசர் வந்து உங்களோட தம்பெல்லாம் கேட்பாங்க. தம் ஃபிங்கர்ஸ் எல்லாத்தோட இதுவும் கேட்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம். ஸோ நீங்க வச்சுட்டு அவங்களும் கேட்பாங்க பர்ப்பஸ் ஆஃப் யூர் விசிட் என்ன அப்படின்னு. நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அங்கருந்து வரலாம். மணி இங்க எவ்வளோ கையில வச்சிருக்கீங்க அதெல்லாம் எதுவுமே கேட்கல. எவ்வளோ பாட் நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க, கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உங்க பேங்க் பேலன்ஸ் அந்த மாரி எதுவுமே கேட்கல. ஸோ ஆக்சுவலி விசா ஃப்ரீ தான். ஸோ நீங்க பேங்காக் போறதுக்கு முன்னாடி டிஜிட்டல் அரைவ் கார்ட்ல வந்துட்டு நீங்க எல்லாமே இது பண்ணணும். பிகாஸ் அவங்க வந்து நீங்க எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்றீங்க அதெல்லாம் கேட்பாங்க அந்த கார்ட்ல. ஸோ அது நம்ம இந்தியன் இமிகிரேஷன்ல கேட்பாங்க. நீங்க சென்னை வழியா போனா சென்னையில கேட்பாங்க. ஆர் நீங்க டெல்லி போனீங்கன்னா டெல்லியில கேட்பாங்க. ஸோ எங்களுக்கு டெல்லியில கேட்டாங்க. நீங்க அந்த அரைவல் கார்ட் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க காமிச்சோம். அதுக்கப்புறம் அங்கருந்து நீங்க பேங்காக் போய்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட்டா என்னன்னா, எல்லாருக்கும் ஒரே ஒரு டவுட் இருக்கும். எப்படி வந்து அங்க போய் காசு பத்தலன்னா எடுக்க முடியுமா அப்படின்னு. எஸ், கண்டிப்பா எடுக்கலாம். உங்களோட காச வச்சு எடுக்கலாம். பட் வந்து நெறைய பெர்சன்டேஜ்ல பிடிப்பாங்க.
உங்களோட பேங்க்கு. பட் அதுக்கு பொதுவா ஆக்சுவலி ரியா, அதுக்கப்புறம் வந்து மணிகிராம் அதெல்லாம் இருக்கு. ஸோ அங்க நீங்க எந்த பேங்க்ல போயிட்டு நீங்க ரியாலயோ, மணிகிராம்லயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பண்ணலாம். அண்ட் அங்க 7-Eleven ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு 10 அடிக்கு இருக்க மாதிரியே இருக்கும். அங்க நெறைய இருக்கும். ஸோ அங்க 7-Elevenல போயிட்டு நீங்க ரியா இல்லாட்டி மணிகிராம்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கூட அங்க நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு காசு குடுத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ மத்தபடி நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு பெர்சன்டேஜ் அந்த மாரிலாம் பிடிப்பாங்க. கொஞ்சம் கஷ்டம் கூட. ஸோ நாங்க வந்து மணிக்காக ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் எங்களுக்கு அந்த மணிகிராம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் நாங்க 7-Elevenல இருக்குன்னு கண்டுபிடிச்சு போயி, எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். அண்ட் நத்திங் டூ லைக் ஸ்கேர்ட் ஆஃப் இமிகிரேஷன் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப காமா தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. சீக்கிரமா இமிகிரேஷன் முடிச்சுட்டு சீக்கிரமா போயிட்டோம். ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி இங்கேருந்து போற அ ஃப்ளைட்ஸ் எதுவுமே டிலே ஆகல எங்களுக்கு. நாங்க வந்து பேங்காக் டூ டெல்லி வந்துட்டு டெல்லி டூ சென்னை வரும்போது தான் பயங்கர டிலே. ஈவினிங் எடுக்க வேண்டிய ஃப்ளைட் வந்து மார்னிங் எடுத்தாங்க. பிகாஸ் ஆஃப் டெல்லி ஃபாக்னால. ஸோ நீங்க டெல்லி போறத யோசிச்சுட்டு பண்ணுங்க. அண்ட் ஐ ப்ரிஃபர் நீங்க சென்னையிலேருந்து போறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் thank you so much. I hope you love this video. Thank you so much. Subscribe and follow for more contents like this. Thank you.